பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவ செய்தி தலைப்பு நித்திய ஜீவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் ஜீவனை வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவ காலமாக காத்து கொள்ளுவான் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்புக்குள்ளாக கடந்து போகும். 1 யோவான் 20:31. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தால் அதை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தவர்களாய், அதில் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகும் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட தேவன் சொல்லுகிறார். அதற்கு நித்திய ஜீவனை உண்டாக்குகிறவர். யோவான் 6:40. இயேசு கிறிஸ்துவை கண்டடைந்தால் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை எப்படி காண்பது? தேவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்கிறான் தேவன். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தையாக இருக்கிறவர். வேதத்தின் வார்த்தைகளை நம்மை பார்க்கும் பொழுது, அதை கண்டறியும் பொழுது, அதில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது தேவன் அதற்கு நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவனை அங்கே வைத்திருக்கிறார். யோவான் 10:27-28 இயேசுவின் சத்தத்தை கேட்கிற என் ஆடுகளுக்கு, செவி கொடுக்கிற என் ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நித்திய ஜீவன் அடைவோம். மத்தேயு 19:29 அனைத்தையும் இழந்தால் நித்திய ஜீவன். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ, வீட்டையாவது, இடத்தையாவது, தாயாவது, தகப்பனையாவது, வேற எந்த எல்லாவற்றையும் இழக்கிறவன், இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா நேசத்தை காட்டிலும் தேவன் மேலே நேசம் வைக்கிறவன், அன்பு வைக்கிறவன், அவர் விசுவாசிக்கிறவன், என்னிலும் என் தேவன் அவரிலும் நிலைத்திருக்கும் பொழுது இந்த நித்திய ஜீவனை நாம் அவருள்ள நிலைத்திருக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் 6:22-23 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு அடிமைகளாய், பாவத்திற்கு விடுதலையாகி, இயேசு கிறிஸ்துவின் அவருக்கு நாம் அடிமைகளாய், பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெறுவோம். பாவத்திலிருந்து விடுதலையாகணும். அப்பொழுது நித்திய ஜீவன் உண்டாகும். 1 தீமோத்தேயு 6:12-13 சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும். நல்ல போராட்டத்தை போராடி இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது, அதை காத்து கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை நம்மளுக்கு தருகிறார். இந்த நாட்களில் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளத்தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கிற நித்திய ஜீவன் நம்மளுக்கு. இந்த பூமி அழிந்து போகும், ஒழிஞ்சு போகும், எல்லாம் மாறி போகும்,